ஹாய் ஹேமா. நான் யூக்லிப்டஸ் காட்டு பக்கம் போறேன். நீங்களும் வரீங்களா? சாரி, நான் தேக்கு காட்டு பக்கம் போறேன். இப்போ நான் போற யூக்லிப்டஸ் காட்ட நேத்து ஒரு பறவை பார்த்தேன். அதை கூவுறது தோடிலாகும் போல இருந்துச்சு. அதற்கட்டும், உங்க புலி வேட்டை எவ்வளவு தூரம் இருக்கு? ராத்திரியில தீவிரமா தேடிட்டு தான் இருக்கேன். கூடிய சீக்கிரம் அந்த புலி நிச்சயமா என் கையால சாகும். ஐயோ, தவறிடுச்சு. ரொம்ப முக்கியமான பேப்பர். சாரி, எடுக்கும்போது அதுல என் காலடி பதிஞ்சிடுச்சு. இட்ஸ் ஆல் ரைட். நீங்க சொன்ன மாதிரி இங்க ஜனங்களை புலிதான் கொல்லுதுன்னு நினைக்கிறீங்களா? வாட் டு யூ மீன்? ஐ மீன், மனுஷனை கொல்லிட்டு புலி கொன்னுடுச்சுன்னு சொல்றாங்களோன்னு. ஜேம்ஸா? சே, அவன் தெய்வம் மாதிரி. மனுஷன் சாகடிச்சிட்டு புலி மேல பழைய போடுறாங்கன்னு சொன்னப்போ ஜேம்ஸ் முகமே மாறிடுச்சு. அது ஒரு மாதிரி சைக்காலஜிமா. பூனையை பார்த்தாலும் எலியை பார்த்தாலும் ஒரு மாதிரி ஆயிடுவான். ஜேம்ஸ் ரொம்ப நல்லவன். துஷ்டனையும் துன்மார்க்கனையும் புரிஞ்சுக்காம நல்லவன்னு சொல்றீங்களா? உன்னை என்னடா செஞ்சா? முதல்ல ஒரு தடவை நம்ம ஜீப்பை கேட்டு வாங்கிட்டு போய் அதுல இருக்கிற டயரை மாத்திட்டாங்க. அதை கேட்கறதுக்கு வீட்டுக்கு போனா உள்ள வளைய சத்தம் கேக்குது. பயந்து ஓடி இருந்தேன். அவங்கள போய் தெய்வங்கிறீங்களே, சைத்தான். டயரை மாத்திக்க சொன்னது நான் தான். நீ உடனே இந்த இடத்த விட்டு போகல. டேய், நாங்க இப்ப ஒரு முக்கியமான வேலையா இருக்கிறோம். நாளைல இருந்து ஜீப்பை என்கிட்ட கொடுத்துட்டு நீ அந்த புதக்குழிக்கு காவலா படத்துக்கு போ. ஜேம்ஸ் டவுட்டா இருந்தா உடனே அரெஸ்ட் பண்ணு. ஜேம்ஸ் பூட்ஸோட அடையாளமும் முகமடி பூட்ஸோட அடையாளமும் ஒரே மாதிரி இருந்தால் ஒழிய அரெஸ்ட் செய்ய முடியாது சார். அப்ப முகமடி பூட்ஸ் அடையாளத்தையும் எடுத்துக்குவோம். எடுக்கிறதுக்கு அவன் என்ன நம்ம வீட்டு வேலைக்காரனா? ஆபத்தானவன். அப்படின்னா தீவிரமா யோசிக்க வேண்டியதான். ஏயா, ஒண்டியா காட்டுல தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஹேமாவை கொல்லணும்னு முகமூடிங்க. அந்த முகமூடிகளை கொல்லணும்னு கொலைகாரன் ஃபாலோ பண்றான்னு சொல்றேன். ஆமா. அப்படின்னா ஒரு வேலை செய்யுங்க. காட்டுல ஒரு ஏகாந்தமான வேலையில ஒரு ஏகாந்தமான இடத்துல நீங்க ரெண்டு பேரும் தீவிரமா காதலிக்கிறீங்க. என்னது? சும்மா காதலிக்கிற மாதிரி ஒரு நடிப்பு. தான் விரும்புற பெண்ணை இன்னொருத்தன் தன் கண்ணெதிரிலே அணைச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்தான்னா தெய்வமானாலும் பொறாம வரும். அந்த பொறாமையில வெளிப்பட்டுடுவாங்க. அப்ப பூட்ஸ் அடையாளம் என்ன? ஆடையே பிடிச்சிடலாம். எப்படி நம்ம ஐடியா? அது சரி, அந்த நிலைமையில வெளிப்படுத்துவாங்களா? எனக்கு என்னமோ திடமான நம்பிக்கை இருக்கு. ட்ரை பண்ணி பாப்போமே. ஏகாந்த வேளை இன்பத்தின் வாசல். ஏகாந்த வேளை இன்பத்தின் வாசல். ஆரம்ப பாடம் நடக்கும். ஆனந்த கங்கை சுரக்கும். பெண்ணின்பமே என்றும் பேரின்பமே என்று உள்ளங்கள் சந்திக்கும். முத்தங்கள் சித்திக்கும். ஏகாந்த வேளை இன்பத்தின் வாசல் திறக்கும். ஏகாந்த வேளை. கூந்தல் என்பது இருட்டு. கண்கள் என்பது விளக்கு. உந்தன் புன்னகை கிழக்கு. இன்னும் ஏனடி வழக்கு. மேகம் வந்து தாய் விரிக்க. நீயும்
ஆசைகள் விண்ணில் வெண்ணிலா மெல்லவா அல்லவா கிள்ளவா ஏகாந்த வேளை இன்பத்தின் வாசல் ஆரம்ப பாடல் ஆனந்த கங்கை பெண்ணின்பமே என்றும் பேரின்பமே என்று உள்ளங்கள் சந்திக்கும் முத்தங்கள் தித்திக்கும் ஏகாந்த வேளை இன்பத்தின் வாசல் ஏகாந்த வேளை ராத்திரி நீல ஆற்றிலே ஈர ஆடைகள் பூவில் ஆடைகள் வண்ண பூக்களும் பூவில் வந்து தேன் தங்கம் போன்றது எங்கு வேண்டுமோ காமன் யாத்திரை காலை வந்ததும் நெஞ்சங்கள் மஞ்சங்கள் சிந்தங்கள் ஏகாந்த வேளை இனிக்கும் இன்பத்தின் வாசல் திறக்கும் ஆரம்ப பாடம் நடக்கும் ஆனந்த கங்கை சுரக்கும் பெண்ணின்பமே என்றும் பேரின்பமே என்று உள்ளங்கள் சந்திக்கும் முத்தங்கள் தித்திக்கும் ஏகாந்த வேளை இனிக்கும் இன்பத்தின் வாசல் திறக்கும் ஏகாந்த வேளை இந்த இடம் வசதியா இருக்கு.